தமிழர் சார்ந்த அரசியல் தமிழ்நாட்டில் ஈடுபடாதுங்கிற முடிவுக்கு திரு திருமாவளவன் வந்துட்டாங்க. அப்படி அல்ல. தமிழர்களுக்கு தமிழர் என்கிற உணர்வே இன்னும் உருவாகவில்லை. தமிழர்களுக்கு மொழி உணர்வோ இன உணர்வோ நாம் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு கணிசமான அளவுக்கு இல்லை. அதற்கு காரணம் என்னுடைய கள அனுபவத்திலிருந்து இவரிடம் மிக அதிகமாக மேலோங்கி இருப்பது சாதி உணர்வு மட்டும்தான். தன் சாதி என்கிற அந்த சாதிய பெருமையும் சாதிய உணர்வும் தான் மேலோங்கி இருக்கு. அதனால இன உணர்வுங்கிறது முனைமொழிங்கி தான் இருக்கு. இன உணர்வுங்கிறது நாம் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு இல்லை. அப்படி இருந்திருந்தா 2009 அவ்வளோ பெரிய யுத்தம் நடக்கும்போது இங்கே எல்லாம் சினிமா தேட்டர் தான் கிடந்தான். தமிழ்நாடு முழுக்க 3000 திரையரங்குகள் இருக்கு. அவ்வளவு திரையரங்கு நிரம்பி வழிஞ்சுது. அன்னைக்கு யாரும் இங்கே பெருசாக வெளியில் போராட்டம் நடத்தலை. 2009 தமிழ்நாட்டில் போராட்டங்களே நடக்கலன்னு சொல்லி சொல்றீங்களா? நம்ம உணர்வுகள் இப்போ நாங்கெல்லாம் 4 நாள் உண்ணாவிரதம். முத்துக்குமன் தீக்கிரையானது உட்பட எல்லாமே அப்ப நடந்தது. அது ரொம்ப 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 நெக்லிஜிபிள் அமௌண்ட். இல்ல எல்லாருமே தீக்குளிச்சாங்க. நீங்க ஒரு போராட்டம் நடத்துறீங்க, அதிமுக போராட்டம் நடத்துறதுக்காக 1,00,000 பேர் திரண்டாங்கல்ல. 1,00,000 பேருக்கு மேல திரண்டாங்கல்ல. ஏன் அவ்வளவு பெரிய இறுதி யுத்தத்துல லட்சக்கணக்கான மக்கள் சுற்றி வளைக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட நேரத்துல எல்லாம் பொங்கல் கொண்டாடிட்டு இருந்தா? என்னுடைய வீட்டு பிரச்சனைக்கும் பக்கத்து வீட்டு பிரச்சனைக்கும் உள்ள அணுகுமுறை. அது அப்படி. ஜல்லிக்கட்டு என்னுடைய வீட்டு பிரச்சனை, என் வீட்டுல நானே இனநலம் இல்லையாது. இது ஏன் சுயநலம் தான்? முதல்ல சுயநலம் நீங்க எப்படி பாக்குறீங்க? சுயநலம் தானே அது, இனநலம் இல்லை. இனநலம்ங்கிறது உலகத்தின் மூலையில எந்த இடத்துல தமிழன் பாதிக்கப்பட்டாலும் சுயநலம். அதிமுக ஒரு பிரச்சனை ஏற்படுறதுக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒரு பிரச்சனை ஏற்படுறதுக்கும் வித்தியாசம் இல்லை. திரு திருமாவளவன் எதுக்கு வெகமெண்டா ரியாக்ட் பண்ணுவாரு? விடுதலை சிறுத்தைகள் ஒரு பிரச்சனை பட்டாதான் ரொம்ப ஆக்ரோஷமா வெளிப்படுவார். ஏன்னா இது உங்களுடைய கட்சி, உங்களுடைய பிரச்சனை. அப்ப ஜல்லிக்கட்டுங்கிறது ஏன் பிரச்சனை? என்னுடைய வீட்டு பிரச்சனை. ஜல்லிக்கட்டுங்கிறது ஒரு பாரம்பரிய உரிமையை பாதுகாப்பதற்கான ஒரு போராட்டம். இல்ல ஏன் அடிமடியில கை வச்சாங்க? அதனால நான் போராடுறேன். படுகொலை நிகழ்வு, அப்பாவி மக்கள் பெரும் துயரம். இல்ல பெரும் துயரம் தமிழ்நாடு. இல்ல பிரபாகரனுடைய மகனுடைய மரணத்தை நம்ம பார்த்துட்டு அந்த படத்தை தமிழ்நாடு கொந்தளிக்கல நீங்க சொல்ல போறீங்களா? முத்துக்குமரனுடைய கொந்தளிப்பே கிடையாது. சேலத்துல ஒரு ஆட்டோ, அதெல்லாம் ஒரு கொந்தளிப்பே கிடையாது. சேலத்துல ஒரு ஆட்டோ டிரைவர் தீக்குளிச்சாரு. எவ்வளவு பேர் தீக்குளிச்சாங்க? எவ்வளவு பேர் போராடினாங்க? அதெல்லாம் ஒரு தனி மனிதர்களே போராடினாங்க. தமிழ்நாடே கொந்தளிச்சிருக்கணும். லட்சக்கணக்கான பேர் வீதிக்கு வந்திருக்கணும். தமிழ்நாடு இயங்காமல் முடங்கி இருக்க வேண்டும்.